சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அடுத்த தொகுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா சேலம் சவுத். இதுல மொத்தம் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2,60,000 ஓட்டு இருக்கு. இந்த 2,60,000 ஓட்டுல கடந்த முறை எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த முறை யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றத நீங்க சொல்லுங்க. டிஎம்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா 2019ல 87,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுவே 2021ல பார்த்துக்கிட்டீங்கன்னா 74,000 ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க. இந்த முறை எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணியில் இருந்ததுனால 2019ல 65,000 ஓட்டு வாங்குறாங்க. அதுவே 2021ல பார்த்துக்கிட்டீங்கன்னா 97,000 ஓட்டு வாங்குறாங்க. இந்த முறை ஏடிஎம்கே கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றத சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. தேர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர். நாம் தமிழர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2019ல 6,300 ஓட்டு வாங்குறாங்க. அதுவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 10,100 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த முறை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2019ல 17,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா 2021ல பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10,000 ஓட்டு மட்டுமே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. இந்த முறை மக்கள் நீதி மையம் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதுனால டிஎம்கே கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க, ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் தொகுதியை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.